வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 அப்டேட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து விஜய் சேதுபதி நடித்த விடுதலை படத்தினுடைய 2ஆம் பாகத்தினுடைய வசூல் எவ்வளோ அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து சூர்யா நடிச்சிருக்கிற 44வது படத்தினுடைய டைட்டில் என்ன, அந்த டைட்டில் டீசர் எப்போ வரப்போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். விடுதலை 1 இந்த படம் வந்து 2023 வெளியாச்சு. இந்த படத்தில் விஜய் சேதுபதி, சூரி இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருந்தாங்க. சூரி தான் அந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருந்தாரு. வாத்தியாராக வந்து நம்ம விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு. முக்கியத்துவம் வந்து சூர்யா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கொஞ்சமாக தான் வந்து விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு. ஸோ அதுவுமே வந்து பெருசாக பேசப்பட்டு இந்த படம் நல்ல வசூலையும் வந்து விமர்சன ரீதியாகவும் இந்த படத்துக்கு நல்ல விமர்சனமும் வந்தது. அதனால இந்த படத்தினுடைய 2ஆம் பாகம் ரெடி ஆச்சு. இந்த 2ஆம் பாகம் இப்போ டிசம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. முதல்ல ஒரு 3 நாள் நல்ல வசூல் வந்திருக்கு இந்த படத்துக்கு. நேற்று 4வது நாள், நேற்றும் ஓரளவுக்கு குறைஞ்சபட்ச ஆக்குபன்சி அந்த படத்துக்கு கிடச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இந்த படம் நேற்று மட்டும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடான்னு பார்க்கும்போது ஒரு 4 கோடி அளவுக்கு இந்த படம் வேர்ல்டு வைடாக கலெக்ட் பண்ணியிருக்கிறதா தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த படம் மொத்தம் 4 நாளில் வந்து 30 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு. இந்த படம் ஃபர்ஸ்ட் டேல மட்டும் தமிழ்நாட்டில் 7,65,00,000 கலெக்ட் பண்ணதா தகவல் சொன்னாங்க. அதே போல் அதற்கு அடுத்த நாள் சனிக்கிழமை அதை விட 7,70,00,000 வந்து கலெக்ட் பண்ணுது. அதே போல் தேர்ட் டே ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள்லேயும் வந்து விடுதலை படத்தினுடைய 2ஆம் பாகம் தமிழ்நாட்டில் மட்டும் 7,5 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி மொத்தமாக வந்து 24 கோடியை வந்து 3 நாளில் மட்டும் வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே போல் ஆந்திராவில் இந்த படம் வந்து ஒரு 1,5 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு. வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு 7 கோடி 8 கோடியை வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 32 கோடிக்கு மேலே இந்த படம் வேர்ல்டு வைடாக வசூல் பண்ணியிருக்கு 4 நாளில் மட்டும். இந்த படம் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்குது, ரன் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த நிலையில் இன்னைக்கு விட்டிங்கன்னா நாளைக்கு வந்து கிறிஸ்துமஸ் புதன்கிழமை. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து வியாழன் வெள்ளி. ஸோ திரும்பவும் அடுத்த படத்தினுடைய கூட்டத்துக்காக இந்த படமும் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வீக்கெண்ட் வரும். ஸோ அதனால் இந்த படம் சாலிடாக நிறைய கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இனி வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக அந்த படம் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. சூர்யா நடித்து கடைசியாக ரிலீஸ் ஆன பிரம்மாண்டமான படம் தான் கங்குவா. சிறுத்தை சிவா டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படம் ரிலீஸ் ஆகி விமர்சன ரீதியாக ரொம்ப தாக்கப்பட்டுருச்சு. இந்த படத்துக்கு நிறைய கெட்ட விமர்சனங்களை வந்து கொடுத்து இந்த படத்தை வந்து இது பண்ணிட்டாங்க. ஆனால் ஓடிடியில் அந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி அங்கே நல்லா போயிட்டு இருக்கிறதா தகவல்லாம் வந்துட்டு இருக்கிற நிலையில் சூர்யா அவர்கள் அடுத்ததாக 45வது படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு கோயம்புத்தூரில் போயிட்டு இருக்குது. இந்த நிலையில் சூர்யா அவர்கள் நடிச்சிருக்கிற 44வது படத்தினுடைய டைட்டில் என்ன அப்படின்றத இப்போ வந்து அறிவிக்க போகிறாங்க. இது வந்து கிறிஸ்துமஸை முன்னிட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிறதா இப்போ வந்து கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் இப்போ வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இந்த அறிவிப்பு தான் வேற லெவலாக போயிட்டு இருக்குது. இந்த படத்தில் வந்து சூர்யா, பூஜா ஹெக்டே, அதுக்கப்புறம் சுஜித் ஜார்ஜ், ஜெயராம்னு சொல்லி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனமும் 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. இந்த படத்தை கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படம் வந்து சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதாவது மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி தகவல்லாம் வந்துட்டு இருக்கிற நிலையில் சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கிறிஸ்துமஸ் முன்னிட்டு தரப்போறோம்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து இந்த படத்தினுடைய டைட்டில் டீசரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்துடைய படப்பிடிப்பு 2024 தான் தொடங்கினாங்க. ஆனால் தொடங்கும் போது இவங்க வந்து டைட்டில் இல்லாமல் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் இது மாதிரிலாம் விட்டாங்க. ஆனால் டைட்டில் இல்லாமலே சூர்யா 44னே சொல்லி இவங்க அறிவிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அந்த படத்துடைய டைட்டில் வந்து அறிவிக்க போகிறாங்க. ஒரு சின்ன டீசரும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது வந்து எப்படி இருக்க போகுது, சந்தோஷ நாராயணன் இதை எப்படி செதுக்கிருக்க போகிறாரு, அதே போல் கார்த்திக் சுப்புராஜ் அவருடைய இந்த படம் சூர்யா அவருடைய கேரியரில் வேறு லெவலாக திருப்பத்தை ஏற்படுத்துமான்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கங்குவாவை தான் பெரிதும் எதிர்பார்த்தாங்க. 1000 2,000 கோடி வசூல்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது வந்து தலைகீழாக மாறிடுச்சு. ஸோ அதனால் அதற்கு அடுத்து தான் அந்த கெட்ட பேரை போக்க இந்த சூர்யாவுடைய 44வது படம் வேறு லெவலாக வெற்றி அடைமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி